பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவில நம்மளை உருவாக்குனதே தண்ணி தான். தண்ணி குடம் உடைஞ்சு தான் குழந்தை வெளியில வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து போய் ஈவன் செத்ததுக்கு அப்புறமா அஸ்தியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறீங்க? தண்ணி கிட்ட தான் கொடுக்குறீங்க. அவ தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான தொடர்பே தண்ணி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த காஞ்சிபுரத்துல ஒருத்தரை கொண்டு போய் பெருமாளை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சாங்க? தண்ணிக்குள்ள கொண்டு 40 வருஷம் வச்சாங்க. 40 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெருமாளை கொண்டு போய் தண்ணிக்குள்ள 40 வருஷம் வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஞானம் இல்லை. பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வச்சா 40 வருஷம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அபரிதமான சக்தி வந்துடும். டெய்லி ஒரு நாள் குளிச்சாலே நமக்கு இப்படி ஒரு சக்தி கிடைக்குது. 40 வருஷம் ஒருத்தன் குளிச்சுட்டு வந்திருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். அதனாலதான் அத்தனை கோடி மக்கள் அங்கே போனார்கள். இதுல ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்றேன். பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வைக்கல, தண்ணி தான் பெருமாளை. தண்ணிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. பஞ்சபூதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி. தண்ணி தான் வாழ்வாதாரமே. தண்ணி இல்லைன்னா உலகமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் அத்தனையும் தண்ணியால மட்டும்தான் அதோட லைஃப் வந்து சஸ்டெயின் ஆகும். இல்லைன்னா சஸ்டெயினே ஆகாது. ஸோ எல்லாமே நீர் தான். நீர் தான் அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் உள்ளுக்குள்ள பிராணசக்தி இருக்கு. பிராணா மீன்ஸ் த லைஃப், ஃபண்டமெண்டல் லைஃப் ஃபோர்ஸ் வித்தின் எனிதிங் இஸ் கால்ட் பிராணா. நீர் பிராணன் என்று அழைப்போம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சக்தி பீடம் என்று அழைக்கக்கூடிய கோவில்னு சொல்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் அந்த காலத்துல சித்தர்கள் கோயிலை எதுக்கு உருவாக்கி வச்சாங்கன்னா அந்த கோவிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து தினந்தோறும் அங்க போய் அந்த சக்தியை உள் வாங்கிக்கிறோம். அப்போ அவங்க தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சக்தியை நம்ம உள்வாங்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக அந்த சக்தியை உள் வாங்கிக்கிறதுக்காக கோயிலை கட்டினார். பட் அந்த கோயிலே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த மக்கள் போய் அந்த சக்தியை உள் வாங்கி 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 கொஞ்ச நாள்ல அந்த கோயில்ல இருக்கிற அந்த பிராணசக்தி குறைஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணாங்க சித்தர்கள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயில் சக்தி இழந்ததை திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்காக கும்பாபிஷேகத்தை பண்ண வச்சாங்க. ஸோ த சயின்ஸ் பிஹைண்ட் conducting கும்பாபிஷேகம் is to energize the temple itself once in 12 years. இல்லைன்னா அந்த சக்தி இழந்துடும். அந்த கும்பாபிஷேகம் பண்றதே பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பண்றாங்க? கும்பத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. தண்ணியை ஊற்றி தான் பண்ணுவாங்க. யாராவது கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கீங்களா? முன்னாடி இருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா? இங்க யாராவது எனிபடி வாஸ் ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? பார்த்தவங்க நிறைய பேர் இருந்திருப்போம். அந்த கும்பாபிஷேகத்தை யாராவது நீங்கள் நடத்தி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். அந்த 48 நாள் மண்டல பூஜை பண்ணுவாங்க. அந்த மண்டல பூஜையில என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை கலசத்துக்குள்ள தண்ணி இருக்கும். முதல் நாள் வந்து அந்த கலசத்துல தண்ணியை வச்சு 48 நாள் மந்திர உச்சாதனை பண்ணுவாங்க. 48வது நாள் அந்த கலசத்துல எடுத்துட்டு போவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த கலசத்தை கையில தூக்கும் போது வெயிட்டே இருக்காது. 48வது நாள் அந்த கலசத்தை உங்களால தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும். அதுக்குள்ள ஒன்றும் போடலை, எந்த பொருளும் போடலை, ஒன்றும் போடலை. அந்த தண்ணிக்கு எங்கே இருந்து அவ்வளோ வெயிட் வந்துச்சு அப்படிங்கிறது தான் அங்கே மிகப்பெரிய உண்மை. நம்ம மந்திரம் சொல்ல 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 எந்த ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோமோ அந்த தண்ணி வந்து உள்வாங்கிக்கும். தண்ணிக்குள்ள எல்லாமே பதிவாகும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகள் பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு சக்தி இருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல ரிஷிமார்கள் கையில கமண்டலத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. யாரையாவது வாழ்த்தணும் இல்ல சபிக்கணும் அப்படின்னா தண்ணியை ஊற்றி இவனை அழிச்சிரு அப்படின்னு அடிச்சாங்கன்னா கம்ப்ளீட்லி கான். அப்படி ஒரு சக்தி. அதுக்கு என்ன நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அது கூட ஒரு தொடர்பு வந்துருச்சுன்னா அது நம்மளை மேலேயும் கொண்டு போகும். அது ஒரு சக்தி, அபரிதமான சக்தி. அதை எப்படி வேணா நம்ம பிரயோகம் பண்ணலாம். இது அந்த காலத்துல சித்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியை நல்ல விதமான மந்திரங்களை சொல்லி நாம அதுக்கு சக்தி ஊட்டியாச்சுன்னா அது அசுர பலம் வந்து விடும் அந்த தண்ணிக்கு.
அப்பேற்பட்ட அந்த பலம் பொருந்திய சக்தி ஊட்டப்பட்ட நீரை எடுத்துட்டு போய் தான் என்ன பண்றாங்க, அந்த கலசத்துல, கும்பாபிஷேகத்துல அந்த கலசத்துல ஊத்துறாங்க. அந்த கலசத்துல ஊத்துறாங்க. அந்த கலசத்துல மட்டும் இல்ல, அங்கிருந்து அது நேரா கர்ப்ப கிரகத்துல போய் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த சாமிக்கே சக்தி வருது. எதனால வருது? தண்ணினால வருது. அந்த தண்ணியை தான் நம்ம மேல தெளிப்பாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறதே என்னன்னா, அந்த தண்ணி நம்ம மேல படணும். அது பட்டுச்சுன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நீர் நம்ம மேல படும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கே தண்ணியை வச்சுதான் சக்தினா, அப்ப தண்ணி எப்பேற்பட்ட ஒரு ஒரு உயிர் சக்தின்னு பார்க்கணும். ஸோ அதை மழை பெய்யுதே அப்படின்னு நினைச்சு நம்ம மனசளவுல கூட நினைச்சிடக்கூடாது, வரக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் நமக்கு இந்த தண்ணிங்கிறது நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. மாதம் மும்மாறி பெய்து கொண்டு இருந்தது, இன்னைக்கு ஏன் பெய்யாமல் போனது காரணம் என்னன்னா, மழை வர்றதை நம்ம வேண்டான்னு நம்ம மனசு சொன்னுச்சுன்னா அதுக்கு கோபம் வந்துடும். அதுக்கு உயிர் இருக்கு. அது என்ன சொன்னாலும் அதுக்கு உயிர் இருக்கு. நம்ம உடம்புல 3/4 தண்ணி தான் இருக்கு. இந்த பூமியில 4ல் 3/4 தண்ணி தான் இருக்கு. The cohesiveness of the earth, it is only because of water. தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதேன்னு பழமொழி இருக்கு. தாய் தான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு 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 உறவு. அதை கூட நீ பழிச்சிடலாம் கண்ணா, ஆனா தண்ணியை பழிச்சன்னா நீ அழிஞ்சு போவ அப்படிங்கிறதுனா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹோமம்லாம் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிற கலசத்துல இருக்கிற தண்ணி எடுத்து என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் நம்ம தெளிப்போம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவில நம்மளை உருவாக்குனதே தண்ணி தான். தண்ணி கூட உடைஞ்சுதான் குழந்தை வெளியில வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து போய் ஈவன் செத்ததுக்கு அப்புறமா அஸ்தியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறீங்க, தண்ணி கிட்ட தான் கொடுக்குறீங்க. அவ தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான தொடர்பே தண்ணி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த காஞ்சிபுரத்துல ஒருத்தரை கொண்டு போய், பெருமாளை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சாங்க, தண்ணிக்குள்ள கொண்டு 40 வருஷம் வச்சாங்க. 40 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெருமாளை கொண்டு போய் தண்ணிக்குள்ள 40 வருஷம் வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஞானம் இல்லை. பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வச்சா 40 வருஷம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அபரிதமான சக்தி வந்துடும். டெய்லி ஒரு நாள் குளிச்சாலே நமக்கு இப்படி ஒரு சக்தி கிடைக்குது. 40 வருஷம் ஒருத்தன் குளிச்சுட்டு வந்திருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். அதனாலதான் அத்தனை கோடி மக்கள் அங்கே போனார்கள். இதுல ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்றேன். பெருமாளை கொண்டு போய் தண்ணியில வைக்கல, தண்ணி தான் பெருமாளே. வாட்டர் இஸ் மகாவிஷ்ணு. நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க நேபாளில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்கே படுத்திருப்பார். நடுவுல ஒரு குளத்துல பெருமாள் படுத்திருப்பாரு. அந்த குளத்தை தான் கும்பிடுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தண்ணி தான். அதனாலதான் பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல அந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கும். இந்த குளம் தான் அந்த கோயிலுக்கு சக்தி. நீங்க எந்த பெரிய பெரிய கோயில் ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா ஏன் குளம் வச்சிருக்கிறாங்க, என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டோமா? அதுதான் அந்த குளம் தான் அந்த 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 கோயிலுக்கு உண்டான சக்தியை ஊட்டுறதே அந்த தண்ணி தான். 10 அவதாரம், தசாவதாரத்துல 10 அவதாரம் எடுக்கிறாரு பெருமாள். முதல் அவதாரம் என்னதுங்க? மச்ச அவதாரம். நிறைய பேருக்கு தெரியல. மச்ச அவதாரம்னா என்ன? மீன். ஃபர்ஸ்ட் எங்க வர்றாரு அவரு? தண்ணிக்கு வந்துட்டு தான் அந்த சக்தியை வாங்கிட்டு தான் மற்ற அவதாரத்தையே அவர் எடுக்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்து எப்படி ஆரம்பிக்குது? நீராடும் கடலோடுத்துன்னு தண்ணியில தான் ஆரம்பிக்குது. திருவள்ளுவர் திருக்குறள்ல 1330 குறளை பண்றாரு. முதல் அதிகாரம் கடவுளை பத்தி இருக்கும். 2வது அதிகாரம் என்னதுங்க? 2வது அதிகாரம் என்னது தெரியல. வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு தான் வருவார். எல்லா விஷயமுமே தண்ணியில தான் ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர். அதுக்கப்புறம் தான் எல்லாம் போகும். கோயிலுக்கு போனா எது கொடுக்குறாங்க? தீர்த்தம் தண்ணியில தான் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அங்கே மந்திரம் உச்சாதனை பண்ணியிருக்கு. அது அந்த தண்ணிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கு. அந்த சக்தியை நான் சாப்பிடும்போது இந்த இறைவனோட அந்த சக்தியை நான் உள்வாங்க முடியும். அதனால தான் இந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போனால் அங்கே ஒன்றும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே மனநிலையில் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்போ சோகமான நம்ம மனநிலையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, அதனால் ஆக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சோகமான ஒரு உணர்வுல இருக்கும். அதை நான் உண்ணும் பொழுது என்னுடைய பாடிக்குள்ளேயும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போகும். அங்க வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம வீட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய வீட்டுல இருந்தா
அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் விஷமா மாறிடும். நிறைய பேர் வீட்டில் சில எக்ஸ்ட்ரீம் ஃபைட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் லூஸ் மோஷன் போகும். ஃபுட் பாய்சன்னு சொல்லுவாங்க. ஃபுட் பாய்சன் ஒன்றும் இல்லை, வாட்டர் தான் பாய்சனாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட். வெரி இம்பார்ட்டன்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னா, உடம்புல நீர் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களை பார்த்து, ஏய் நீ சரியாகவே படிக்க மாட்ட, நீ இப்படியே வீணாக போயிடுவ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா, உடம்புல இருக்கிற தண்ணி அது உள்வாங்கிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. தண்ணிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நிறைய உண்மை இருக்குது. தண்ணியை பற்றி பேசணும்னா அடுத்த 10 மணி நேரம் என்னால் பேச முடியும். பட் நேரம் பற்றாக்குறையாக இருக்குது. மழைன்னு சொன்னதுனால, மழை வந்ததுனால இதை எல்லாமே பேச வேண்டிய, அவங்க சொல்லலை, எல்லார் மனதிலையும் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. பாவம், அவங்க ஒன்றும் சொல்லலை. நம்மளுடைய கல்ச்சரில் அது கிடையாது. இந்த ஆங்கிலம் ஃபாரினர்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த மாதிரி ஒரு தப்பான வந்துருச்சு. ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டேன்னு அவன் தப்பாக சொல்லி கொடுத்துட்டான். தப்பான ஒரு கதை. அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கவே கூடாது. ரெயின் ரெயின் கோ அவே இல்லை, ரெயின் ஹேஸ் டு கம். மழை வரட்டும். இப்போ என்ன, இப்போ மழை பெஞ்சா என்ன?